அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி பிடிபிஆர்டி ரிவைஸ்டு லிஸ்ட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. செலெக்ஷன் லிஸ்ட்டு, அதாவது ஏற்கனவே டிஆர்பிக்கு எக்ஸாம் முடித்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி லிஸ்ட் வெளியிட்டிருந்த பிறகு மதுரை ஹைகோர்ட்லேயே ஆகட்டும், சென்னை ஹைகோர்ட்டில் எல்லாமே கேஸ் போட்டு இவ்வளோ நாட்கள் கடந்திருந்தது. இப்பொழுது அந்த கேஸ் முடிந்து ரிவைஸ்டு செலெக்ஷன் லிஸ்ட் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே தொடர்ந்து இந்த ஒரு வாரத்துக்குள்ளே வெளியிட்டுருவாங்க. அதே போல் நான் ஏற்கனவே பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி இந்த ஏப்ரலில் லிஸ்ட்டு வெளியிட்டு கவுன்சிலிங்லாம் கொடுத்து ஜாயினிங் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜூன் ஜூலையில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுவீங்க அப்படின்றத, ஜனவரி அப்படின்னா ஜூனில் இருக்கும் அப்படின்றது பல இதில் நான் சொல்லியிருந்த மாதிரி இப்பொழுது இந்த லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் போட்டிருக்காங்க. அப்போது மற்ற சப்ஜெக்ட்லாம் தொடர்ந்து அடுத்தடுத்து விட்டுருவாங்க. ஏன்னா இப்போ ஏற்கனவே இப்படி தானே வந்துட்டு இருந்தது, உங்களுக்கே தெரியும். ஒரு இது வெற்ற பிறகு அன்றைக்கே 2-3 சப்ஜெக்ட் விட்டாங்க, அதுக்கு அடுத்தடுத்து விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே தொடர்ந்து வந்துடும். இந்த தேர்வு எழுதி வெற்றி பெற்று ஃபைனல் ஆகி எப்போ போடுவாங்கன்னு சொல்லி ஆவலுடன் காத்து கொண்டிருந்த யூஜி டிஆர்பி பிடிபிஆர்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு மகிழ்ச்சியான தருணம். இனிமேல் இந்த போஸ்டிங் எல்லாமே ப்ராப்பராக போட்டுருவாங்க. தைரியமாக நீங்கள் இதை எதிர்கொள்ளலாம். அதே மாதிரி இன்று டிஎன்பிசி ஷெட்யூலில் சொன்னபடி டிஎன்பிசி குரூப் 1 தேர்வும் இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ 1/4/2025 வெளியிடப்படும் சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட திட்டமிட்டபடி வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக இன்று வெளியாகி உள்ளது. அதே மாதிரி பிஜி டிஆர்பியும் பட்டதாரி ஆசிரியர் தேர்வும் இந்த ஆண்டு வருன்றது ஏற்கனவே டிஆர்பி போர்டு வெளியிட்டிருக்காங்க ஆனுவல் பிளானில். ஸோ அது வெளியிடப்பயே அடுத்தடுத்து எல்லா வேலையும் நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையினுடைய பிரதிபலிப்பாக இன்று இந்த ரிசல்ட் வெளியிட்டதும் மற்றவங்களுக்குமே, ஏன்னா தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் போட்டாலும் மற்ற சப்ஜெக்ட் போட்டுருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாத்துக்கும் வந்துருச்சு. எல்லாமே வந்துடும். ஆல் த பெஸ்ட் கிடைச்சிருக்க அத்தனை பேருக்கும். அதே போல் கிடைக்கல அப்படின்னாலும் தொடர்ந்து அடுத்தடுத்து நம்ம எழுதி வெற்றி பெறலாம். அதுக்கான பயிற்சியும் முயற்சியும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். நான் பல டைம் ஆரம்ப கட்டத்துலேருந்தே சொல்கிறது என்னென்னா, ஒரு தேர்வு வெற்றி பெற்று அந்த போஸ்டிங் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அதையே எதிர்பார்த்து இல்லாமல் அடுத்தடுத்து நம்ம என்னென்ன தேர்வு இருக்கோ அதற்கான முயற்சிகள் பண்ணணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு இதில் சொல்லுவேன். அதே போல் கிடைத்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கிடைக்காதவங்க அடுத்து தேர்வு வரும் அப்படின்றது இப்போ இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரிலே சொல்லிட்டாங்க. அதனால் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆண்டிலே மற்றவங்களும் வாங்கலாம். அதற்கான முயற்சிகள் எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் தொடர்ந்து சரியான தகவல் வந்தவுடனே அடுத்தடுத்து நமது பதிவில் தெரிவிக்கப்படும். தொடர்ந்து பாருங்கள். கவுன்சிலிங் எப்படி வரும் அப்படின்றது, எந்த டேட்டில் அனௌன்ஸ் ஆகுன்றதெல்லாம் இப்போ இமீடியட்டாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தால் தெரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி எல்லா சப்ஜெக்ட்டும் இந்த வாரத்துக்குள்ளே 1 or 2 டேஸ்க்குள்ளேயே கூட வந்துடும். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. அனைவருக்கும் மகிழ்ச்சியான தருணம். அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது யூனிக் அகாடமியின் சேர்மன். நன்றி, வணக்கம்.